ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிஷ் அப்டேட் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா நம்ம இப்போதைக்கு மீன் பிடிச்சி தானே வீடியோ போட்டுட்ருந்தோம். ஃபிஷ் அப்டேட்டே பார்க்கல. அதனால் இப்போதைக்கு நம்ம இப்போ இது என்னென்னலாம் வச்சுருக்கோன்னு பார்க்கும்போது ரொம்ப நாள் இல்லை கைஸ், மீடியமாக தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்மகிட்ட கொஞ்சம் மாலி இருக்குது. அது அங்கே பாருங்கள், இன்னும் ஒரு மூணு நாளும் மாலி மட்டும் இருக்குது. 4 மாலி வச்சுருக்கோம். அப்புறமா மாலி ஃப்ரைஸ் இருக்குது. மாலி ஃப்ரைஸை பார்த்துக்கோங்க. என்ன மாலி ஃப்ரைஸ் குறையுது? கரெக்டாக இருக்குது. இங்கே கொஞ்சம் கிடையாது. அடிக்கிற வேலுக்கு கேஸ் அது மாதிரி இங்கே ஒரு மீன் போட்டிருந்தேன். இந்த மீன் வந்து ஆற்றுலேருந்து பிடிச்சிட்டு வந்தது தான். அந்த மீனை கொஞ்சம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. வித்தியாசமாக இருக்குல்ல? ஐயோ உயிரோட கிடைக்காது. சில மீன் உயிரோட தான் கிடக்கு. கையில் எடுத்து கொஞ்சம் அசைவு இருந்துச்சு. தெரியுது அவங்களுக்கு உயிரோடு தான் கிடக்கு. அதனால் இது நம்ம ஒன்றும் போடாது. அப்புறமா இந்த மீனை பாருங்க, இது வந்து நாங்கள் வாய்க்கால்லேருந்து பிடிச்சது தான். கொஞ்சம் இது நாங்கள் வாய்க்கால்லேருந்து பிடிச்சது தான். ஆறால். இந்த மீன் பேர் வந்து ஆறால்னு சொல்லுவாங்க. தெரியுது அவங்களுக்கு? இந்த மீன் இது வேறு ஓகேவா? 2 வேறு மீன். அப்புறமா இது வந்து நம்ம இப்போ கப்பி அப்டேட் போய் பாருங்க கேசி. இதில் வந்து என்ன மீன் கிடைக்குன்னு கடைசியாக கட்டுறேன். கப்பி அப்டேட் வந்து பாருங்கள். இதில் வந்து வெறும் ப்ரோ ஒரு ஜோடியா ப்ரோ? ஒரே ஒரு ஜோடி தான் கிடக்குதா? 3 மீன் கிடக்குது போல். இங்கே ஒன்று கிடக்குது பாருங்க. கிடக்குது அதுதான் 3 மீன் கிடக்குது. அப்புறமா இங்கே இது கொஞ்சம் நமக்கு இந்த இடத்த கொஞ்சம் நம்ம அப்டேட் பண்ணலான் இருக்கிறேன். என்னென்னு பார்த்து சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்களா எல்லாம் இப்போ வந்து தூங்குகிற ஸ்லீப்பிங் மூடில் போயிடும். காலையில் வந்து தான் போகணும். அப்புறம் தண்ணி மாற்ற போகிறாரு. இது என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, வாய்க்கால்லேருந்து நான் பிடிச்சிட்டு வந்தேன். தூக்குங்க ப்ரோ, தூக்கி வெளியே வைங்க. அந்த மீனுக்கு எதுவும் பிரச்சனையா? இங்கே பாருங்கள், இந்த வந்து ஐயோ தண்ணி அறிங்க. இந்த மீனுக்கு ஏதோ பிரச்சனை போல், செத்துருன்னு தான் நினைக்கிறேன். தண்ணியில் கொதிக்குது கேஸ். இந்த ஃபிஷ்ஷை பாருங்கள் கேஸ், எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஆக்சுவலி கொஞ்சம் ரேரு தான். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்மக்கிட்ட இந்த மாதிரி அப்டேட்லாம் வருது. இந்த ஃபிஷ் அப்டேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து. ஆனால் அந்த மீன் சூப்பர் மீன் மலாந்துருச்சு இல்லை, அவனை தான் உயிர் போயிடுச்சு இந்த ஃபிஷ்ஷுக்கு. இவ்வளோ நேரம் நல்லா இருந்த ஃபிஷ்ஷு இப்போ உயிர் போயிடுச்சு. என்னன்னே தெரில சுத்தமாக. இங்கேயே இல்லை. இங்கே பாருங்க. என்னாச்சு? அப்பா கைஸ், இன்ஜூரி கைஸ். அப்பா கைஸ் இங்கே பாருங்க கைஸ், இன்ஜூரி பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? ரத்தம் வருது. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன். அப்பா ஃபிஷ்ஷு கடிச்சிருச்சு நம்மளை. பாருங்க, கேட் ஃபிஷ் வளர்க்குறோம் நம்ம. நாம தான் கைஸ். என்ன ப்ரோ இவ்வளோ விரால் மீன் போட்டிருக்கீங்க கேட்காங்க. எல்லாம் இவன் தான். இவனுக்கு விரால் மீன் பிடிக்கிறது வளர்க்குறது வந்து ரொம்ப 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 பிடிக்குமா. அதனால அப்படி பண்ணிகிட்ருக்கான் கைஸ். உண்மையிலே கையை ரொம்ப கடிச்சிச்சு கைஸ். ரொம்ப வலிக்குது கைஸ் எனக்கு. அப்பா செம்ம வலி. அப்பா ரொம்ப வலிக்குது. ஆனால் அது ஃபுல் உயிரில் தான் இருக்குது. பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். உயிரெலாம் பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க.
தலைவன் தேவையில்லாமல் எனக்கு அடிச்சிட்டான். வாய்க்குள்ளே கையை வைக்கக்கூடாது. சரி, இப்போ இது வந்து எதுக்கு போடணும், ஃபீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் ஃபீட் இல்லாமல் தான் நம்மளுக்கு அடிக்கணும். பாருங்க, ஃபீட் பண்ணி வச்சுருவோமா? ஃபீட் பண்ணுவோமா? ஃபுட்டு கொஞ்சம் போட்டு. ஷிட், கையில் பயங்கரமாக கடிச்சு. ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு தண்ணியை போடுறது இறச்சாச்சு. நம்ம கையில் கோடு போட்டு விட்டவன் பொழைச்சிக்கிட்டான் ஒரு வழியாக. உயிரோடு தான் இருக்கான் தலைவன். இதுதான் நம்மகிட்ட இருக்கிற நாட்டு விரால் மீன் கைஸ். நாட்டு விரால் மீன் இது வந்து எப்படி சொல்ல, இந்த விரால் மீன் வந்து எப்படின்னா பண்ணையில் வளர்க்கப்பட்டது அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு நாட்டு வகை மீன் தான். அதே மாதிரி எப்படி இந்த பண்ணையில் வளர்க்கப்பட்டு வெளியே வந்து அந்த மாதிரி கிடக்கிறதுக்கு கொண்டு வர மாட்டோம். வாய்க்காலேருந்து டேரெக்டாக பிடிச்சிட்டு வர்றது தான். கைஸ், ஒன்று கேட்க மறந்துட்டேன். இந்த மீனை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? காஞ்சிருக்கு, வெயிட் பண்ணுங்கள். இந்த மீன் வந்து பிடிச்சிட்டு வந்தோம், துள்ளி வந்து செத்துருச்சு. இது மீன் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன் யூடியூப்பில். இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மீன் நேரில் பார்க்குறதுக்கு. ஒரு வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ, கேமரா பிடிச்சி இந்த மீனை சூம் வச்சு காட்டுங்க. வெயிட் பண்ணுங்கள். இந்த மீன் என்ன மீன் தெரியுதா? சிலேபி மீன் மட்டும் கிடையாது, கரெக்டாக சொல்லுங்கள். சிலேபி மீன் இப்படி இருக்காது. கமெண்டில் முடிஞ்சால் இந்த மீனை என்ன மீன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, இந்த மீன் என்ன மீனுன்ட்டு. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. இது சிலேபியே கிடையாது. இது சிலேபிக்கும் இப்படி இருக்காது. இதுக்கு சிலேபிக்கு வந்து இவ்வளோ முள் இருக்காது. இதுக்கு வந்து செல்லில் முள் இருக்கும், இங்கே முள் இருக்கும். ரொம்ப ஆனால் எனக்கு இந்த மீன் பார்த்ததுலேயே ரொம்ப சந்தோஷம். இந்த மீன் இப்போ தான் நேரில் வாட்டி பார்த்தேன். பிடிச்சி தொட்டிலாம் மட்டும் வளர்த்தேன், துள்ளி விழுந்து இறஞ்சிச்சு கைஸ். பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம டாப்அப் பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டுமே எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். பேசிகிட்டே இருந்தால் ஒன்றும் தெரியாது, ஆனால் ரொம்ப நேரம் ஆயிரும் கண்டிப்பாக. அதே மாதிரி இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஹாப்பி, எனக்கு ஹாப்பி. ஆனால் கையில் போட்டுச்சு பார்த்தீங்களா, அதை மட்டும் மறக்க மாட்டேன். சரியான பொடுக்கு, லைட் ரொம்ப வலிக்குது. இந்த ஃபிஷ் எப்போ ப்ரோ பிடிச்சிங்க? அதாவது என் கையில் ஒரு மீன் கடிச்சில்ல, எப்போ ப்ரோ பிடிச்சிங்க கேட்டால் இன்றைக்கி இது இப்போ பிடிச்ச விரால் 2 விரால் மட்டும் தான் இது முந்திலேருந்து கிடக்கு. பாதி இது இன்றைக்கி பிடிச்சது தான். இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப தண்ணி வச்சிருச்சு, அந்த இடத்துல தான் பிடிச்சோம் மீன், இந்த ஃபிஷ் எல்லாத்தையும். அப்புறமா வேறு ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல பிடிச்சி ஜாலியாக இருந்தாச்சு. இங்கே எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம நிறைய மீன் வளர்க்கலான்னு இருக்கிறோம். அப்புறமா அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும். இது வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியல, நம்ம புறா வளர்த்த கூண்டு இங்கே ஒன்று வச்சுருந்தோம், அங்கே ஒன்று வச்சுருந்தோம். 2மே விற்றாச்சு. அது ஒன்று இருக்குது, நாளைக்கு அதையும் விற்றுருவோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஃபுல்லாகவே ரெக்கவர் பண்ண போகிறோம். இன்னும் நம்ம பேர்ட்ஸுக்கிட்டே நம்ம போக மாட்டோம் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நமக்கு பேர்ட்ஸ்லாம் தேவையில்லை. இனிமேல் எப்படின்னா வேறு மாதிரி வித்தியாசமாக வளர்க்கலாமான்னு சொல்லிட்டு இவ்வளோ கட்டைங்க இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் வச்சு கொஞ்சம் இந்த டென்ட்டு மாதிரி அடித்து அங்கே வர அடிச்சிடலாம். அடித்து மீன் வளர்க்கலான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. முடிஞ்சால் மீன் வளர்ப்போம், இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? மாடி நமக்கு சொந்தம் தான், நம்ம என்னன்னாலும் பண்ணிக்கலாம். நம்ம யாரும் நம்ம கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஓகேவா? இதான் கேஸ், நம்ம அவுட்ஃபுட் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன ப்ரோ நீங்கள் வந்து ஒரு இதில் ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிங்க. ஒன்று மீன் பிடிக்கிங்க, இல்லைனா இந்த ஃபிஷ் வளர்க்குற அந்த இது அக்வேரியமாக காட்டுறீங்க அப்படி நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு 2மே ரொம்ப 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 என்கிட்ட நீங்கள் ப்ரோ உங்களுக்கு பிடிச்ச இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பிடிக்கிறது வந்து எனக்கு மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது அந்த சாட்டிஸ்ஃபை இருக்குது பாருங்கள், அது எதுலேயுமே கிடையாது. இந்த மீன் பிடிக்கிறதுல அந்த ஒரு மாதிரி ஒரு ஃபீலு, அந்த ஃபீலுக்காண்டியே நான் வந்து மீன் பிடிப்பேன். அதே மாதிரி எனக்கு மீன் வளர்க்குறது வந்து அதோடு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு அப்படியே பழகிருச்சு சின்ன வயசுலேருந்து வளர்த்து நான் எத்தனாப்புலேருந்து மீன் வளர்க்குறேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு விவரம் தெரிஞ்ச முன்னக்குட்டிலேருந்தே, ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு கொஞ்சம் முன்னக்குட்டிலேருந்தே எனக்கு வந்து மீன் அந்த
எப்படி சொல்கிறது, வாய்க்காலில் குளிக்கலாம் கூப்பிட்டு போவாங்கள்ல, அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மீன். அப்போல்லாம் இவ்வளோ பெரிய மீன்லாம் பார்க்கவே முடியாது. ரொம்ப இப்போல்லாம் தேலிங்கிற மீன் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ வாய்க்காலில் கூட அப்போ நான் வந்து டேங்க் கிளீனர்னால் என்னதுன்னே கேட்பேன். இப்போ வந்து இப்போ கூட என்கிட்ட 2 டேங்க் கிளீனர் இவ்வளோ சைஸில் 2 வச்சுருக்கேன். வாளிக்குள்ளே நான் காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ சைஸில் 2 மீன் இருக்குது. அது வந்து எப்படின்னா யாரோ இல்லை அது வந்து எப்படின்னா ரொம்ப வற்றி கிடந்துச்சி தண்ணி. அதில் மீனை பிடிச்சி போட்டிருந்தேன். வேற ஒரு மீனை பிடிச்சி போட்டிருந்தேன். அப்போ போயிட்டு அந்த மீன் எடுக்க முடிச்சா இது கையில் அடிபட்டுச்சு. அப்போ எடுத்துகிட்டு வந்தது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சாதாரணமாக இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வாய்க்காலில் மட்டுமே 200-300 மீன் இந்த மீன் காணப்படுது. அப்புறமா நம்ம வந்து யானைப்புந்த மடையில் போட்டிருப்போம். அதாவது நம்ம எப்போவுமே நம்ம ஸ்பாட்டு கேட்ஃபிஷ் ஹண்டிங் ஸ்பாட்டில் போட்டிருப்போம் பாருங்கள். அங்கே மட்டுமே ஒரு 1000 கணக்கில் இந்த மீன் இருக்குங்க. நான் அடித்து சொல்லுவேன், இந்த மீன் ஒரு 1000 கணக்கில் அங்கே வாழுது. ஏன்னா இதுக்கு முன்ன கூட்டி அங்கே அரிச்சிருப்பாங்க. அப்போ மட்டுமே 400 கிலோ கிட்ட இந்த மீன் கிடச்சிருக்குங்க. ஏன்னா என்ன பண்ணுவாங்க, வேஸ்ட்டு தான் கிடச்சி. ஏன்னா இது கிடச்ச ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் எடை போட்டு பார்த்ததில் அவ்வளோ இது ஒரு கூடை மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த கூடை நிறைய எடை போட்டு பார்த்தாங்க. கிட்டத்தட்ட இந்த ட்ரம் ஒன்று ஒரு என்ன சொல்ல, ப்ளூ கலர் ட்ரம் இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். சிலவங்க வீட்டில் தண்ணி பிடிக்க வச்சுருப்பீங்க, சிலவங்க வீட்டில் வேறு ஏதாவது பொருட்கள் வச்சுருப்பீங்க. அந்த ட்ரம்மும் நிறைய அதே மாதிரி ஒரு ட்ரம்மு, 2 ட்ரம்மு, அதில் ஒரு ட்ரம் ஃபுல்லாக, இன்னொரு ட்ரம் ஆஃப் பாதி இது இருந்துச்சு அந்த மீன். ஸோ எனக்கு என்னடா இது, இந்த மீனை நான் கடையில் கிட்டத்தட்ட இவ்வளோண்டு மீன் சைஸே நான் கிட்டத்தட்ட 80 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். 80 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் கடையில். அவ்வளோ இதான மீன் இப்படி ஆயிடுச்சு. இது எல்லாம் யாருக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா மக்களாக நம்ம தான் காரணம். இந்த மீனை நம்ம பாவப்பட்டு விட்டது தான் இவ்வளோ பெரிய அழியில் வந்து நிற்கிது. இந்த மீன் என்ன பண்ணுதுன்னா, அதாவது மீன் வந்து தூங்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக தூங்கும். மீன் வந்து தூங்கும் வந்து கண்ணெல்லாம் மூடாது. அது அப்படியே ஸ்டாச்சு மாதிரி, ஆனால் பேய்கிட்டே தான் இருக்கும். சில மீன் வந்து நின்றுக்கிட்டே தூங்கும், சில மீன் வந்து பேய்கிட்டே தான் தூங்கும். அப்போ பாரு, இந்த மீன் வந்து அதுக்கே தெரியாமல் அது உடம்புல ஒட்டிடுங்க. இல்லைனா செல்லு இருக்கிற மீன், அதாவது இப்போ கெண்டை மீன் அந்த மாதிரி மீனுக்கெலாம் செல்லு இருக்கும் பார்த்தீங்களா, அது நிறைய செல்லு இருக்குங்களா, அந்த செல்லில் போய் அட்டாச் ஆயிரும். எப்படின்னா எப்படின்னா மேலே நிற்கிற மாதிரி அட்டாச் ஆயிரும். அட்டாச் ஆகி அதோட ஃபஸ்ட்டு அந்த செல்லை வந்து கீழே உகுத்துரும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்லில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு செல்லை கீழே ஊற்றிட்டு அது உடம்புல இருக்கிற ரத்தம், சதைகள் அது எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அவ்வளோ இதாக இருக்கும் அந்த மீன், அவ்வளோ இதாக இருக்கும். இப்போ அந்த இதில் இப்போ எனக்கு கையை ஒரு மீன் கடிச்சிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் இப்போ எனக்கு எப்படி தான் அந்த மீன் இவ்வளோ பெருசு நான் பிடிச்சேன்னே தெரியல. எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மீன்லாம் பிடிச்சி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறமா ஃபிஷ்ஷிங் ராடை பற்றி கொஞ்சம் உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. அதாவது ஃபிஷ்ஷிங் ராடு மீன்ஸ் நம்ம எப்போவுமே மீன் பிடிக்க கொண்டு போவோம் பார்த்தீங்களா, ஃபிஷ்ஷிங் ராட்ஸ் அண்ட் ரீல்ஸ், அது கொஞ்சம் அதுக்கு பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. ஓகே, பாதி தண்ணி மேலே ரொம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்காண்டி நான் ஃபுல்லாக வீடியோ போட்டுட்டு தான் இந்த மாதிரி வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கேன். கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்காண்டி தான் அதெல்லாம் பண்ணுறதே. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி இவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுமாதிரி 100K அடித்தா நம்ம கடலில் போய் மீன் பிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அது உண்மை தான். கண்டிப்பாக போகலாம். கண்டிப்பாக எனக்கு வந்து எப்படி ப்ரோ இந்த அசால்ட்டாக இங்கெல்லாம் போய் மீன் பிடிக்கிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழக்கமாயிருச்சு. இந்த ஃபிஷ்ஷிங் பிடிக்கிறது வந்து யூடியூபுக்கு முன்னாடி எனக்கு பழக்கமாயிருச்சு. அதனால் எனக்கு அந்த விட முடியல. அதனால் சாதாரணமாக டைமில் மீன் பிடிக்கிறது ஏற்கனவே நம்ம எப்படி பிடிச்சிக்கிட்டு எடுத்து போடலாமே தான் எடுத்து போட்டுட்ருக்குறேன். ஓகேவா, ஃபிஷ்ஷிங் ராடை பற்றி பேசணும் கொஞ்சம். அது தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம். ஓகேவா, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். பெல் ஐக்கானை ஆன் பண்ணிடுங்க. ஓகேவா, இந்த தொட்டிக்கு தண்ணி மாற்ற மட்டுமே எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுது. ஆனால் தண்ணியை பாருங்கள் தெளிவாக இருக்குதா. ஃபிஷ் விட்ட பிறகு ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்னடா நம்ம ஓனர்ப்பெலாம் பண்ணுறானே அப்படின்னு நினைக்கிறோம். பேட்ஸ்லாம் வளர்க்க எனக்கு கொஞ்சம் ஆசை இருக்க தான் செய்யுது. பட் எனக்கு இல்லை, அப்படி ஆசைலாம் இல்லை. ஏன்னா வெறுத்துருச்சு. ஏன்னா நான் மட்டுமே பேட்ஸுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நான் எவ்வளோ காசு தெரியுமா செலவு பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 14,000 கிட்ட செலவு பண்ணிட்டேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இதுலேருந்து நான் ப்ராஃபிட்டே ஒன்றும் பார்க்கவே இல்லை. எல்லோரும் என்னை ஏமாற்ற தான் செஞ்சாங்க. அதனால் நம்பி கொடுத்த உடனே சரி காசு தந்துடுவாங்கன்னு சொல்லி நான் நம்பி கொடுப்பேன். பட்டு
எதுக்கு காசு அதாவது ஒரு எங்கேனாலும் போய் கேட்டு பாருங்கள். நான் சொல்கிறேன் பட்ஸ் உங்கள் வீட்டுக்கிட்ட அந்த ஷாப் இருந்தால் போய் கேட்டு பாருங்கள். ஆஸ்திரேலியன் பேரு அப்புறமா ஆஸ்திரேலியன் பேரு ஆஸ்திரேலியனு ஜிராஸ் ஆஸ்திரேலியன் ஜிராஸு அப்புறமா மயில் மீன்ஸ் பேர் மறந்து போச்சே. அந்த தோகையெல்லாம் விரிச்சிட்டு ஒன்று வச்சுருப்பேன் பார்த்தீங்களா, ஒயிட் கலர், பியூர் ஒயிட் கலரில். இந்த சைடு தாவிக்கிட்டே அலையுமே, மறந்து போயிடுச்சு. ஒரு ஃப்ரவுட் டெயில், கிரவுண்ட் டெயில்னு சொல்லுவாங்க. அது அதாவது மயிலுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த புறா அப்புறமா முஸ்கி. இந்த எத்தனை புறா தெரியுமா? 1 2 3 4 5. அடுத்தது ஒரு ஆஸ்திரேலியன் ஒரிஜினல் குஞ்சு புறா. கொஞ்சம் ஆனால் ஓரளவுக்கு லைட்டாக பறக்க தட்டினது தான். 3மே சேர்த்து யாராவது 3மே சேர்த்து 1500 கொடுக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக. ஆனால் நான் கொடுத்தேன் 1500. பட் அங்கேருந்து எனக்கு வந்தது எவ்வளோண்ணா 500 தான். ஏன்னா நான் இதுவே வேறு சேல்ஸு, அதாவது இந்த வாங்கின கடையிலே கொடுத்தா கூட அவங்க கூட சொல்கிறாங்க, ஓகே தம்பி என்கிட்டயே தந்தால் கூட நான் ஒரு 1800 கிட்ட தந்திருப்பேனே, கிட்டத்தட்ட 2000 கிட்ட வந்திருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் தானே. ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க, தம்பி ஏன்னா இந்த ஆஸ்திரேலியன் புறா ரொம்ப அது ரேட்டு எப்போவுமே கொஞ்சம் ஹை தான். ஆஸ்திரேலியன் ஜிராஸு அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், அது கொஞ்சம் ஹை தான். முஸ்கி கூட கொஞ்சம் பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட்டு என்ன பண்ணுறது, நான் ஆசையில் கொடுத்துட்டேன். மெயினான 2 ரீசன் இங்கே எலி நடமாட்டம் ரொம்ப. ஆனால் எலி தான் கொள்ளுதான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இன்னொன்று வெறுவு எப்போவுமே இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியாது. வெயிட் பண்ணுங்கள், இதில் லைட் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், தெரியாது. இங்கே பாருங்கள், இங்கே செங்கல் இருக்கா, இங்கே அப்புறமா இங்கே ஒரு காடே இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு காடே உண்டு. அதாவது என்ன ப்ரோ வீடு தானே, இதுக்கு அடுத்து எப்படி ப்ரோ காடு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்கும். இந்த இடத்துல காடாக இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல மேலே இந்த ஒரு லைன் தெரியுதா, இப்போ இங்கே வீடு கட்டிட்டாங்க. அந்த தெரியுதா, இப்போ இந்த இடம் சரியான காடு. இந்த இடத்துல மிந்தி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 5 வெறுவு. ஆனால் வெறுவுங்கிறது நம்மளை பார்த்தா பயப்படவே செய்யாது. நம்மளை கடிக்கவோ இல்லை அட்டாக் பண்ண தான் வரும். அதனால் அங்கே லைட் எரியுது, தெரியாதுன்னு நினைக்கிறேன். அங்கே லைட்டாக லைட் எரியுது பாருங்கள். அந்த வீட்டில் குட்டி பிள்ளை இருந்திருக்கு போல். அந்த பிள்ளையை இதை அட்டாக் பண்ண போனோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாம் தெரியுமா, நம்ம தீபாவளிக்கெலாம் போடுவோமே, ரெட் கலரா க்ரீன் கலரில் ஒரு பாம் இருக்கும் தெரியுமா, அணுகுண்டு அந்த மாதிரி சொல்லுவீங்கள்ல, அதை வரிசையாக அங்கே ஒரு கிணறு உண்டு. ஒரு நாள் உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், வீடியோ எடுத்து போகிறேன். அங்கே ஒரு கிணறு உண்டு. கிணறுக்கு கீழே ஒரு நல்ல பெரிய பொந்து மாதிரி தோண்டி வச்சு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வரிசையாக ஒரு 10 அணுகுண்டு பொருத்தி உள்ளே போட்டாங்க. அது அப்படி எல்லாமே ஸ்பாட்லேயே காலி. 5 6 இருந்துச்சு, ஸ்பாட்லேயே காலி. அது செத்துட்டுன்னு எங்களுக்கும் தெரியாது, போட்ட அவங்களுக்கும் தெரியாது. எடுத்து பார்க்க முடிச்சு. அது நான் ரொம்ப வாடை அடிக்கலாம், அப்போ தான் தெரிஞ்சிருச்சு, செம்ம வாடை. அப்பா மாடிக்கே வர முடியாது, இந்த சைடில் இருக்கிற சரியான வாடை. அப்புறமா என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரிலாம் ரொம்ப வாடை அடிக்குது, 1 வாரம் 2 வாரம் இல்லை 2.5 மாதமாக செம்ம வாடை அடிக்குது, அதனால் எடுத்துருங்கன்னு சொன்னோடனே அந்த குழியெல்லாம் உடச்சி அடுத்து வெளியே எடுத்து அங்கேயே போச்சிட்டாங்க. இந்த இடத்துல தான் போச்சிருக்காங்க, அதான் போச்சிட்டாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத நாள். கைஸ் இங்கே பாருங்கள், சாவர மாதிரி இருக்கிறோம், எவ்வளோ கெத்தாக வீரோட நடக்கான்னு பாருங்கள். ஆக்சுவலி சாவலை. இங்கே பாருங்கள், மின்னல் வகத்தில் வர்றானா, சத்தியமாக 1 தான் வச்சுருக்கேன், 2லாம் வைக்கல. கைஸ் இது வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, இப்போ 2 டேங்க் கிளீனர். இங்கே பாருங்கள், ஜோடியாக இருக்காங்க பாருங்கள். 2 தரண்டா 2 தொட்டியை பாருங்கள், அம்சமாக அழகா. என்ன ப்ரோ ஃபுல்லாக ஒரு ஆளாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. என்ன பண்ணுறது கைஸ், அதே வேணாம் இவன் தான் இப்போ ஆனால் இது விட்டாச்சு. இது மட்டும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஓகே கைஸ், ஃபைனல் அவுட்ஃபுட்டு தான் பார்த்துக்கோங்க, செமையாக இருக்கும். இதுதான் அவுட்ஃபுட். ஓகே பை கைஸ், பை டேக் கேர், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், பை.